உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். விண்ணிறைந்து மண்ணிறைந்து விளங்கொழியாய் எண் இறந்து எல்லையிலா தானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன் என திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகர் கலிவெண்பாவில் அருளிய சிவபுராணத்தை ஓதி உணர்ந்து பிரார்த்தித்து, வான் மண் நீர் வாயு நெருப்பாகி ஐம்பூதங்களிலும் அனைத்தையும் கடந்த அந்தகாரத்திலும் ஆறறிவு கெட்டாத அத்தனையிலும் வியாபித்திருக்கின்ற ஏகாம்பரனே, ஒலியாகவும் ஒளியாகவும் எண்ணுள் புகுந்து ஆட்கொண்டவனே, புறக்கண்கள் இருந்தும் அகத்தில் அந்தகமாயிருக்கின்ற அடியேன் நின் புகழை விவரிக்க வகை தெரியாது விழிக்கின்றேனே, என் செய்வேனென கழிவிரக்கத்தில் புலம்பும் இறை பக்தர்களின் உள்ள இல்லங்களில் நிறைந்தவராக, இறைவனை சத்தினிபாதமாக வணங்கும் பக்தி நிறை சித்தியுடையவராக, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கழற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாயனை கண்டுகொள்ளே என திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகர் அருளிய திருச்சதகத்தின் அருஞ்சோர் பொருள் உணர்ந்து வேண்டிக் கொண்டு, இறையே நினை நினைக்கையிலே உடல் நடுங்கி உள்ளம் படபடத்து நெஞ்சம் நெக்குருகி புலங்காகிதமாகி கண் மலர்களில் கண்ணீர் கரை புரண்டு அனிச்சையாய் கைகள் தாமே தலைமேல் கூப்பி மனம் பக்தி பரவசத்தில் உலை நெருப்பாய் வெப்பமாகி நிலையில்லா உலகின் மீதான பற்று நீங்கி நின்னை போற்றுவதையே மனம் தொழிலாக்கி இடையிலாடும் உடை நழுவும் வேளை உடன் கைப்பற்றும் கரங்கள் போலே எமை கைவிடாது ஏற்றுக்கொள் இறையே என உள்ளமெல்லாம் பரிதவித்து இறை நாமத்தை தொழும் பக்தர்களின் மனங்களில் நீக்கமர நிறைந்தவராக, இறைவனை துதிப்பதிலும் நேசிப்பதிலும் ஒப்புயர்விலா விருப்பம் உடையவராக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மா மனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியில் மின்னும் தாரகை தொகுதிகளின் எண்ணிக்கையை விட அதிகம் என்பதால் ஏழை எளியோரின் நலன்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையின மாணவ மாணவியருக்காக கட்டப்பட்டுள்ள விடுதிகள், அவற்றில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் வகுப்புகளைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வியினை எவ்வித இடையூறுமின்றி தொடர்வதற்கு ஏதுவாக இயங்கி வரும் அரசு விடுதிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2011 மற்றும் 2013 ஆண்டில் மாணவர்களின் நலன் கருதி தாயுள்ளத்துடன் அடுத்தடுத்து உயர்த்தி வழங்கிய உணவு கட்டணம், பல்வகை செலவினம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் வகுப்புகளைச் சார்ந்த மாணவ மாணவியர் தங்களது கல்வியினை எவ்வித இடையூறுமின்றி தொடர்வதற்கு ஏதுவாக இத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் 1305 விடுதிகள் மாநிலம் முழுவதும் இயங்கி வருகின்றன. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 716 விடுதிகளும், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் 576 விடுதிகளும், சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் 13 விடுதிகளும் இயங்கி வருகின்றன. இவ்விடுதிகளில் பெற்றோர்களது ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள மாணவ மாணவியர் சேர அனுமதிக்கப்படுகின்றனர். 81,164 மாணவ மாணவியர் எவ்வித கட்டணமும் இன்றி தங்கி படித்து பயனடைகின்றனர்.
2011-2012 ஆண்டு முதல் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நல விடுதிகளில் ஒப்பளிக்கப்பட்ட மாணவ மாணவியரின் எண்ணிக்கைக்கு கூடுதலாக 10 விழுக்காடு இடங்களில் மாணவ மாணவியரை சேர்க்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் குழந்தைகள் தங்கி பயிலும் வகையில் ஒவ்வொரு விடுதியிலும் தலா 5 இடங்கள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கேரள எல்லையோர பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் பணிபுரியும் கூலி தொழிலாளர்களது ஏழை குழந்தைகளுக்கு விடுதி வசதி அளிப்பதற்காக 2012-2013 ஆண்டு முதல் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டு கேரள எல்லையோர பகுதியில் உள்ள தோட்டங்களில் பணிபுரிந்து வரும் கூலி தொழிலாளர்கள் அவர்களது குழந்தைகளை தேனி மாவட்டத்தில் உள்ள விடுதிகளில் சேர்ப்பதற்கு ஏதுவாக சாதி மற்றும் வருமானச் சான்றிதழ் அளிப்பதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு இச்சான்றிதழ்களுக்கு பதிலாக அவர்களின் பெற்றோர் அளிக்கும் உறுதிமொழியின் அடிப்படையில் விடுதிகளில் சேர்த்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியரின் நலனை கருத்தில் கொண்டு உணவு செலவினத்திற்காக அனுமதிக்கப்பட்ட உணவு மானியத்தை 20/9/2011 முதல் பள்ளி விடுதி மாணவருக்கு 450 ரூபாயிலிருந்து 650 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணவருக்கு 550 ரூபாயிலிருந்து 750 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கினார். விடுதி மாணவ மாணவியரின் பல்வகை செலவினங்களுக்காக வழங்கப்பட்டு வந்த பல்வகை செலவினத் தொகையை பள்ளி விடுதி மாணவ மாணவியருக்கு 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணவ மாணவியருக்கு 35 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாகவும் 1/2/2012 முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கனிவுடன் உயர்த்தி வழங்கினார். இதன் பின்னர் மாணவர்களின் நலன் கருதி தாய் உள்ளத்துடன் மீண்டும் 1/3/2013 முதல் பள்ளி விடுதிகளுக்கான உணவு மானியத்தை 650 ரூபாயிலிருந்து 755 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு 750 ரூபாயிலிருந்து 875 ரூபாயாகவும் உயர்த்தினார். மேலும் 2013-2014 ஆண்டு முதல் பண்டிகை நாட்களில் விடுதி மாணவர்களுக்கு சிறப்பு உணவு வழங்க பண்டிகை ஒன்றுக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட கட்டணமான 2 ரூபாய் 20 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணவ மாணவியருக்கு வழங்கப்பட்டு வந்த 3 ரூபாய் 40 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. 2014-2015 ஆண்டில் 2,80,00,000 ரூபாய் செலவில் 10 கல்லூரி விடுதிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. 4,50,00,000 ரூபாய் செலவில் கூடுதல் தங்கும் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தற்போது வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் 10 கல்லூரி விடுதிகளுக்கு 16 கோடி ரூபாய் செலவில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. 2013-2014 ஆண்டில் விடுதிகளுக்கு 172,53,73,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு 122,67,48,000 ரூபாயும், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறைக்கு 91,43,70,000 ரூபாயும், ஆக மொத்தம் 214,11,18,000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விடுதிகளில் மாணவர்களின் வசதிக்காக விலையின்றி வழங்கப்பட்டுள்ள வண்ண தொலைக்காட்சி பெட்டி, புத்தக அலமாரிகள், நீர் சுத்திகரிப்பு கருவி, இன்வெர்டர் கருவி, தீயணைப்பான், பாய்கள், போர்வைகள், பார்வை குறிப்பு புத்தகங்கள், வழிகாட்டி நூல்கள் மற்றும் உணவு வகைகள், மருத்துவ பரிசோதனை முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். விடுதிகளுக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டி, விளையாட்டு சாதனங்கள், நீர் சுத்திகரிப்பு கருவி, புத்தக அலமாரிகள், மாவரைக்கும் இயந்திரம், நூலக புத்தகங்கள் மற்றும் பூச்சி அழிப்பான் மின்கருவி ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் கல்லூரி விடுதிகளுக்கு இன்வெர்டர் கருவி, பார்வை குறிப்பு புத்தகங்கள், 2 அடுக்கு கட்டில்கள் மற்றும் கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவியரின் பொது அறிவினை மேம்படுத்தும் பொருட்டு ஒரு ஆங்கில நாளிதழ் மற்றும் 2 தமிழ் நாளிதழ்களும், விடுதிகளில் தங்கி 4 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் சீருடைகளைப் போன்றே அதே நிறத்தில் அதே எண்ணிக்கையிலான 4 இணை சீருடைகள் 2013-2014 ஆண்டு முதல் வழங்கப்படுகின்றன. விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியருக்கு 12ஆம் வகுப்பு வரை விலையில்லாமல் அனைத்து பாடப்புத்தகங்களும், 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிட சிறப்பு வழிகாட்டி நூல்களும் வழங்கப்படுகின்றன. விடுதிகளில் மாணவ மாணவியருக்கு பாய், போர்வை, எவர் சில்வர் தட்டு, டம்ளர் ஆகிய பொருட்களும்,
மாணவ மாணவியர் அனைவருக்கும் ஆங்கிலம், தமிழ் சொல்லகராதி மற்றும் உலக வரைபட புத்தகம் ஆகியவை வழங்கப்படுகின்றன. இவை தவிர மலைப்பிரதேசங்களில் உள்ள விடுதிகளில் மாணவ மாணவியருக்கு கம்பளி ஆடை வழங்கப்படுகிறது. விடுதி மாணவ மாணவியர் அனைவருக்கும் ஆண்டுதோறும் அவர்களின் உடல்நிலையினை கண்காணிக்கும் பொருட்டு 3 கட்டங்களாக மருத்துவ பரிசோதனை முகாம்கள் நடத்தப்படுகின்றன. விடுதி மாணவ மாணவியருக்கு வாரத்திற்கு 5 நாட்கள் வேக வைத்த முட்டைகளும், முட்டை சாப்பிடாத மாணவ மாணவியருக்கு வாழைப்பழங்களும் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்தின் முதல் மற்றும் 3ஆம் வாரத்தில் ஒரு நாள் ஆட்டிறைச்சியும், 2ஆம் மற்றும் 4ஆம் வாரத்தில் ஒரு நாள் கோழி இறைச்சியும், மாலை நேர சிற்றுண்டியாக தினந்தோறும் சுண்டல் மற்றும் சுக்குமல்லி காஃபி, தேநீர் வழங்கப்படுகிறது. 2013-14ஆம் ஆண்டில் 642 விடுதிகளுக்கு மின் அரைப்பான் இயந்திரங்கள் 38,52,000 ரூபாய் செலவிலும், 50 விடுதிகளுக்கு மாவரைக்கும் இயந்திரங்கள் 6,25,000 ரூபாய் செலவிலும் வழங்கப்பட்டுள்ளன. 2013-14ஆம் ஆண்டில் 476 விடுதிகள் மற்றும் 77 கல்லர் சீரமைப்பு பள்ளிகளுக்கும் சுகாதார குட்டை தகழிகள் 1,39 லட்சம் ரூபாய் செலவிலும், 300 விடுதிகளுக்கு பல்நோக்கு தீ அணைப்பான் கருவிகள் 18 லட்சம் ரூபாய் செலவிலும், 1294 விடுதிகளுக்கு இட்லி வேக வைப்பான்கள் 1,01 லட்சம் ரூபாய் செலவிலும், 1266 விடுதிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் 39 லட்சம் ரூபாய் செலவிலும் வழங்கப்பட்டுள்ளன. 2013-14ஆம் ஆண்டில் விடுதிகளில் ஏற்கனவே அமைந்துள்ள நூலகங்களை வலுப்படுத்தும் வண்ணமாக 1110 பள்ளி விடுதிகளுக்கு தலா 5,000 ரூபாய் மதிப்பில் புதிய புத்தகங்களும், 184 கல்லூரி விடுதிகளுக்கு தலா 25,000 ரூபாய் மதிப்பில் பார்வை குறிப்பு புத்தகங்களும் என மொத்தம் 1,01,50,000 ரூபாய் செலவில் புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன. 2013-14ஆம் ஆண்டில் 1266 விடுதிகளில் தங்கி பயிலும் 77,264 மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்கு கோரைப்பாய்கள் 46,36,000 ரூபாய் செலவிலும், மாணவ மாணவியருக்கு கோஆப்டெக்ஸ் மூலம் போர்வைகள் 1,48 லட்சம் ரூபாய் செலவிலும் வழங்கப்பட்டுள்ளன. 2013-14ஆம் ஆண்டில் 10 மாணவியர் விடுதிகளுக்கு சுற்றுச்சுவர் கட்ட உத்தரவிடப்பட்டு பொதுப்பணித்துறையின் மூலம் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. புதிதாக கட்டப்பட்ட விடுதிகள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் விடுதிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உணவு மானியம், விடுதிகளை பராமரிக்கும் சிறந்த காப்பாளர்களுக்கான விருதுகள், விடுதிகளில் தங்கி 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கான பரிசு திட்டம் ஆகியவை பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். 2013-14ஆம் ஆண்டில் புதியதாக திறக்க உத்தரவிடப்பட்ட 10 கல்லூரி விடுதிகள், ஒரு பள்ளி விடுதியையும் சேர்த்து மொத்தம் 1,305 விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 1,028 விடுதிகள் அரசு கட்டடங்களில் இயங்கி வருகின்றன. மீதமுள்ள 277 விடுதிகள் தனியார் வாடகை கட்டடங்களில் இயங்கி வருகின்றன. இவற்றில் 2013-14ஆம் ஆண்டில் கட்டடம் கட்ட உத்தரவிடப்பட்ட 68 விடுதிகளையும் சேர்த்து மொத்தம் 266 விடுதிகளுக்கு பொதுப்பணித்துறை மூலம் சொந்த கட்டடம் கட்டுவதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதில் பெரும்பாலான கட்டுமான பணிகள் நிறைவடைந்து எஞ்சியுள்ள சிற்சில கட்டடங்கள் முடியும் தருவாயில் உள்ளன. புதிதாக கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடங்களில் சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் கருவி மற்றும் சூரிய ஒளி மூலம் நீரை சூடாக்கும் கருவி ஆகியன பொருத்தப்பட்டுள்ளன. 2013-14ஆம் ஆண்டில் விடுதிகளுக்கு கட்டடம் கட்ட 56,64,82,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு நடப்பாண்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு 48,23,79,000 ரூபாயும், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறைக்கு 62,55,49,000 ரூபாயும், ஆக மொத்தம் 110,79,28,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2013-14ஆம் ஆண்டில் அரசு கட்டடத்தில் இயங்கி வரும் விடுதிகளின் சிறப்பு பராமரிப்பு செலவிற்காக ஒருமுறை ஒதுக்கீடாக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிறப்பு பராமரிப்பு பணிகள் பொதுப்பணித்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 39 தனியார் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியரின் பெற்றோர்களது ஆண்டு வருமானம் 50,000 ரூபாய்க்கு மிகாமல் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் வகுப்புகளைச் சார்ந்த மாணவ மாணவியருக்கு மாதம் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 650 ரூபாய் வீதம்
10 மாதங்களுக்கு உணவு மானியத் தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2013-14 ஆண்டில் 1622 மாணவ மாணவியர் பயனடைந்த வகையில் 1,04,57,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக நடப்பாண்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு 72,22,000 ரூபாயும், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறைக்கு 54,41,000 ஆக மொத்தம் 1,26,63,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவ மாணவியருக்கும், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபின மாணவ மாணவியருக்கும் 2011-12ஆம் ஆண்டு முதல் முறையே 10,000 ரூபாயும், 7,000 ரூபாயும், 5,000 ரூபாயும் தனித்தனியே பரிசு தொகைகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்திற்கு நடப்பாண்டில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறைக்கு மொத்தமாக 1,34,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விடுதிகளை நன்முறையில் பராமரிக்கும் காப்பாளர்கள் மற்றும் காப்பாளினிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு மாநில அளவில் சிறந்த காப்பாளர்கள் ஆண்டுதோறும் தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசாக 5,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 3,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையின மாணவர்களின் விடுதி உணவு கட்டணத்தை இருமுறை உயர்த்தி வழங்கியமைக்கும், 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்கும், விடுதிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அனைத்து வசதிகளுக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மாணவர்கள் உள்ளமுருக நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டலேருந்து வரேன். கோயில்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். பக்கத்தில் வந்து ஹாஸ்டல் இருக்குது. நல்லா படிக்கிறதுக்கு சூழ்நிலை நல்லா இருக்குது. உணவுப் பொருட்களும் மற்றும் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கரண்ட் வசதி மற்றும் தண்ணி வசதி நல்லா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பல விளையாட்டுகள் நடத்தி பரிசு நிறைய கொடுத்துருக்காங்க. இத்தகைய சிறப்புகளை கொடுத்த அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஊர் வந்து வெயில்காந்தோரம். நான் விஓசியில் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். பக்கத்தில் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கி. இங்கே கரண்ட் வசதி இருக்குது, ரூம்லேருந்து ஃபேனு எல்லாமே இருக்குது. அதனால் அமைச்சு கொடுத்த அந்த அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்புக்கு தேவையான எல்லா யூஸும் இருக்குது. லைப்ரரி இருக்குது, கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது, எனக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குது. இதை அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அரசு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அந்த ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிக்கிறோம், விடுதியில தங்கி படிக்கிறோம். நாங்கள் 63 பேர் இந்த ஹாஸ்டல்ல இருக்கோம். சாப்பாடுலாம் நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாம் நல்ல வசதிலாம் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. மக்களின் முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. விடுதியில இருந்து படிக்க இங்கே வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. நல்ல சாப்பாடுலாம் நல்லா டேஸ்டா இருக்கு. எந்த குறையும் இல்லை. மக்களின் முதல்வருக்கு நன்றி. அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் நான் இருக்கிறேன், விடுதியில் இருக்கிறேன். இங்கே எல்லா வசதியும் எங்களுக்கு நல்லா இருக்குது. நல்லா சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக பொங்கி தர்றாங்க. ஒரு குறையும் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு செஞ்ச மக்களின் முதல்வருக்கு நன்றி. நான் ஆரணி பக்கத்தில் சிறிய கிராமத்துலேருந்து வந்து படிக்கிறேங்க. எங்கள் ஹாஸ்டலில் வந்து எல்லாமே எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய அம்மா வந்து எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஹாஸ்டல் அமைச்சு கொடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து ஆரணி பக்கத்தில் இருக்கிற களம்பூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வரேன். எங்களுக்கு வந்து கார்டு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் சோலார் சிஸ்டம் அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்குறாங்க. பாய் கொடுத்துருக்குறாங்க, பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, பிளேட்டு, டம்ளரு இதெல்லாம் வந்து அம்மா வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. கேளூர் சின்ன ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். அம்மா வந்து நிறைய எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கட்டில் கொடுத்துருக்காங்க, விலையில்லா மடிக்கணினி, பாய், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தட்டு, டம்ளர், இன்னும் நிறைய செஞ்சுருக்காங்க. பேட் ரெஸ்ட்டும் வச்சுருக்காங்க. இது மகளிர் விடுதி அப்படின்றதால இன்னும் நிறையவும் செஞ்சுருக்காங்க. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் நல்லா சேஃப்டியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்து படிக்கிறேன். அம்மாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
அம்மா அவர்கள் வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, புதுயுகம் பேடு கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. எல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹாஸ்டல்லேருந்து வந்து நாங்கள் டைப்பிங் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு எல்லாத்தையும் கற்றுக்கணும். காட்பாடி செங்குட்டில் இருக்கக்கூடிய அரசு பிற்படுத்தப்பட்ட நல விடுதியில் சீட்டு கிடைச்சது மூலமாக நான் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். வந்து சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டம் மூலயமா எங்களுக்கு வந்து கரண்ட் ஆஃப் ஆனாலும் நாங்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. டேபிள், சேர், சிஸ்டம், கம்ப்யூட்டரும் இருக்குது. சைக்கிள் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தமிழக அரசின் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் செஞ்ச அம்மாவுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கோம். நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரேன்னா 110 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடைச்சனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா படிக்கிறோம். வாரத்தில் 5 நாள் முட்டை, டிஃபன், சுண்டல், சுக்கு காப்பி, எங்கள் ஹெல்த்தில் நல்லா கேர் எடுத்து டிஃபன்ஸ் எல்லாமே எக்ஸலண்டாக இருக்குது. இந்த ஹெல்ப்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் சொந்த ஊர் வந்து ஊத்தங்கரை. எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து சுமார் 200 கிலோமீட்டர் இருக்கும். விளையாட்டுக்கும் தனியாக ஒதுக்கிறோம். டெய்லி 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நாங்கள் மாணவர்கள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து படிக்கிறோம். இங்கே அந்த ஹாஸ்டலில் விடுதியில் தங்கிக்கங்க. எல்லாருமே ரொம்ப தூரத்துல தான் தங்குறாங்க, யாருமே பக்கத்தில் இல்லை. இந்த மாதிரி அம்மா வந்து நாட்டுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா செங்கம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து படிக்கிறேன். அம்மா வந்து நிறைய நல்ல திட்டங்கள் செய்கிறாங்க. புதுசாக லேப் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ரூம் கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். வாரத்துக்கு 5 நாள் முட்டை கொடுக்குறாங்க. வாரத்தில் புதன்கிழமை சிக்கன், மட்டன் போடுறாங்க. இதெல்லாம் ஏற்படுத்த அம்மாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சிருக்கோம். விடுதியில் வந்து தங்கி படிக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உப்பு தண்ணீருக்கு வந்து 100%. அதுக்கு வந்து அம்மா வந்து எங்களுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து பியூரிஃபை வாட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோடான நன்றி சார். அரசு ஹாஸ்டலில் தான் இருக்கேன். எனக்கு தேவையான சலுகை எல்லாம் நல்லா செய்கிறாங்க. இங்கே நூலகம்லாம் இருக்குது. எங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் நாங்கள் எடுத்து படிக்கிறோம். நல்ல சாப்பாடு போடுறாங்க. தேவையான பாதுகாப்பெல்லாம் இங்கே கிடைக்குது. இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னே சொல்லணும். அவ்வளவு சலுகைகள் அம்மா பண்ணுறாங்க. அம்மாவுக்கும் அரசுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்கேன். எல்லா வசதிகளும் எனக்கு செய்கிறாங்க. அதாவது சாப்பாட்டு வகையிலையும் காலையில் எங்களுக்கு சமைச்சு தந்துடுறாங்க. 8:30 நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுறோம். இன்னும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, அந்த தண்ணியை குடிக்கிறோம். அதிலே சமைச்சு தராங்க. குளிக்கிறதுக்கான பாத்ரூம் எல்லா வசதிகளையும் ரொம்ப சுத்தமாகவும் எங்களுக்காக செஞ்சுருக்காங்க. அதுக்காக அம்மாவுக்கு நன்றி தெரிவித்து. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஹாஸ்டல் மாணவியர் விடுதியிலேருந்து பேசுகிறேன். ரொம்ப சலுகையாக இருக்குது. நோட்டு புத்தகங்களாக தராங்க. இதெல்லாம் பண்ண அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். நல்ல ஊட்டச்சத்து உள்ள முட்டை, காய்கறி, நல்லா கேரட்டு, பயிர் வகை எல்லாமே ஊட்டச்சத்து உள்ளதெல்லாம் போடுறாங்க. கிருமிகள் அண்டாமல் இருக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாங்க. குளிருக்கு நல்லா போத்திக்கிறதுக்கு போர்வை தர்றாங்க. மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கணும். இங்கே வந்து வாரத்தில் 5 நாள் வந்து முட்டை தராங்க. மாசத்துல வந்து 2 வாரம் சிக்கனும் 2 வாரம் மட்டன் தராங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் வகுப்புகளைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவ மாணவியரின் விடுதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள், சிறந்த காப்பாளர்களுக்கான விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நிர்வாகிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நான் வந்து அரசு கல்லூரி மாணவியர் விடுதி பிசி ஹாஸ்டலில் வார்டனாக இருக்கேன். பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து எந்த அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கோ அதை விட நாங்கள் பன்மடங்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் பிள்ளைங்க வந்து எந்த கவலையும் இல்லாமல் நல்லா படிக்கிறாங்க, நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்குறாங்க. எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 16 பிசி ஹாஸ்டலும் 41 எம்பிசி ஹாஸ்டலும் இருக்குது. மொத்தம் 3649 மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். தமிழக அரசு உத்தரவுப்படி எல்லா அடிப்படை வசதியும் எல்லா ஹாஸ்டலையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். 10th 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டுக்கு 4 சீருடைகள் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் 10th 12th படிக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கணுங்கிற அடிப்படையில் இலவச சிறப்பு வழிகாட்டி நூல்கள்லாம் கொடுக்குறோம். மாவட்ட நிர்வாகமும் கண்காணித்து ஹாஸ்டல் நல்ல முறையில் நடக்குதா கண்காணிச்சுட்டு இருக்கு. இங்கே 101 குழந்தைகள் இருக்காங்க. 15 ஆண்கள், 86 பெண்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லா வசதியுமே இங்கே செய்து தரப்படுகிறது. இது 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை படிக்கிற பிள்ளைங்க இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு இங்கே இலவசமாக இல்லாமல் கிடைக்கிறது. செருப்பு, கம்பளி, யூனிஃபார்ம் எல்லா வசதியுமே இங்கே இருக்குது.
இதை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கத்துக்கும் மக்களின் முதல்வருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையின வகுப்புகளைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்காக கட்டப்பட்டுள்ள விடுதிகள், அவற்றில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள், காப்பாளர்களுக்கான விருதுகள், மாணவர்களுக்கான பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.